ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். வசனத்தின் ஒரு பகுதி. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் ஒரு மனிதன் அவர் கர்த்தர் அவனோடு இருந்ததினால அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் யார்? அவர் தேவன் அவருக்கு எதற்காக அனுகூலமாக இருந்தார் என்று நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அவர் எசேக்கியா ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா தேவனை எப்படி பற்றியிருந்தார் என்று 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அப்போ எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இதற்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் எல்லாரிலும் அவருக்கு எசேக்கியா ராஜாவுக்கு பின்பாக வந்த ராஜாக்களும் இப்படி தேவன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று இங்கே சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியாவை குறித்து. அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இந்த பூமியில் வாழும்போது இந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கு அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் எங்கெல்லாம் எசேக்கியா ராஜா சென்றாரோ அங்கெல்லாம் அவருக்கு அனுகூலமாய் மாறினது. அவர் எங்கு சென்றாரோ அந்த இடத்திலெல்லாம் அவருக்கு அனுகூலத்தை தேவன் கொடுத்தார் என்றால் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே தான் அவனுக்கு அனுகூலம் கிடைத்தது. நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் எந்த காரியமாக எந்த இடத்திற்கு சென்றாலும் தேவன் உங்களுக்கு நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க செய்கிறார். எந்த காரியமாக ஏதாகிலும் ஒரு காரியமாக ஒருவரிடத்தில் பேசுவீர்கள் என்றால் அந்த இடத்துல அனுகூலத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து எசேக்கியா ராஜாவை குறித்து 6ஆம் வசனத்திலும் சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் சாட்சி சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அவன் நீதிமானாக உத்தமனாக அவன் செய்த காரியங்களை மிகவும் தெளிவாக இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களையும் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம் என்றால் இந்த வேத வசனத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பதற்காக நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் மோசேக்கு கற்பித்த கற்பனைகளை எல்லாம் மோசே கை கொண்டது போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மோசேக்கு கற்பித்த எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தோம் என்றால் எசேக்கியாவை போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுகூலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் போகிற இடத்திலெல்லாம் தேவன் அனுகூலத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அதற்காக எசேக்கியா என்ன செய்திருக்கிறார் என்று வேத வசனத்தில் வாசித்தோம். அவரை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தையும் அவர் மீது வைக்கிற நம்பிக்கை நம்மில் ஒவ்வொரு நாளிலும் பெருக வேண்டும். எசேக்கியா அப்படி வாழ்ந்து தேவனிடத்தில் அனுகூலத்தை பெற்றார். நீங்களும் எவ்வாறாக தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் அவரை சார்ந்து வாழுங்கள், அவர் நம்பி வாழுங்கள், அவரை விட்டு பின்வாங்காமல் அவரோடு கூட நடந்து செல்லுங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அனுகூலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளில் அனுகூலத்தை நமக்கு கொடுத்து நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து அவரை நாம் சார்வோம், அவரிடத்தில் அனுகூலத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத புஸ்தகத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து நேர்த்தியாய் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நீர் அவருக்கு
அனுகூலத்தை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எசேக்கியாவை போல உம்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு உம்மை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து நீர் எங்களுக்கு அனுகூலமாயிருந்து நீ நடத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் நீர் எங்களோடு கூட இருந்து அனுகூலத்தை கொடுத்து நீ நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.